நாம அந்த நவராத்திரி ஆகப்பட்டது எப்படி பாருங்க, திருவேங்கடமுடையான் நவராத்திரி உற்சவத்தை அவ்வளோ 10 நாளும் அனுபவிச்சுக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு கஷேத்திரத்துல, 2வது கஷேத்திரமா போற்றக்கூடிய திருவேங்கடமுடையான் என்ற திருப்பதியில நவராத்திரி உற்சவம் 10 நாட்களும், அந்த 10 நாட்களும் பெருமாள் உற்சவத்தை அனுபவிச்சுக்கிறார். அதுவும் அந்த 5ஆம் நாள் அன்னைக்கு நீங்க பாருங்க, எப்படி பெருமாளுக்கு 5ஆம் நாள் அன்னைக்கு பெருமாள் நாச்சியார் திருக்கோலம். அந்த நாச்சியார் திருக்கோலம்ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா மோகினி அலங்காரம் பேரு. பெருமாள் திருப்பார்கடல்ல அசுரர்களை இழுக்கும் போது அந்த அமுதமாகப்பட்டது தேனா வந்துருதான். அதனாலதான் பெருமாள் இன்னைக்கு நீங்க எல்லா விதேசத்துல போய் பார்த்தீங்கன்னா கருட சேவைக்கு முன்னாடி காத்தால பெருமாள் நாச்சியார் தோழம் என்ற ஒரு திருக்கோலத்தோட தான் சேவை சாதிப்பார். கையில கிளியோட திருமங்கலியத்தோட பெருமாள் பிஞ்சடையோட. ஆனா இந்த திருவேங்கடமுடையானுக்கு பாருங்க, அந்த நாச்சியார் திருக்கோலத்துக்கே எல்லா நாட்களும் பெருமாள் தோட்டத்திலிருந்து மாலையை வாய்க்கிறார். அந்த பர்டிகுலரா அந்த ஒரு நாள் மட்டும் கோதபிராட்டியார் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து பெருமாளுக்கு மாலை வரும், கிளி மாலை. அந்த கிளியோட, கிளின்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா வாழை இலையால பண்ண அந்த ஒரு கிளி, அந்த கிளி மாலையோட பெருமாளுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து அந்த மாலை பெருமாளுக்கு சமர்ப்பிப்பா. மூலவருக்கும் உற்சவருக்கும் அந்த நாச்சியார் திருக்கோலத்தும் போது அவ்வளவு ஆச்சரியமான ஒரு சேவை. அப்படிப்பட்ட ஒரு சேவையை பார்க்கும்போது பெருமாள் அப்படியே பொம்மநாட்டி எப்படி அழகா உட்கார்ந்துண்டு முகத்தை புன்சிரிப்போட பெருமாள் எப்படி சேவை சாதிப்பார்னா, அந்த நாச்சியார் திருக்கோலத்தும் போது பெருமாள் திருவேங்கடமுடையானுடைய ஒரு அழகை பார்க்கணுமே நீங்க. இந்த மலையப்பனுடைய ஒரு அழகு கண்கொள்ளா காட்சியா இருக்கும். என்னடா இது, இந்த பெருமாள் நாச்சியார் திருக்கோலத்தும் போது பக்கத்துல கண்ணனை கூட்டிகிட்டே வர. எல்லா திவ்யதேசத்து பெருமாளுக்கும் நாச்சியார் திருக்கோலம்னா பெருமாள் மட்டும்தான் வருவார். ஆனா திருவேங்கடமுடையான் நீங்க பிரம்மோற்சவத்துல போய் பாருங்க, பெருமாள் கண்ணனோட வருவார். ஏன்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீயாகப்பட்டவர் தனியா போகக்கூடாது. அதனால புருஷான்ற முறையில கண்ணனோட பெருமாள் எழுறாராம். இன்னைக்கும் திருவேங்கடமுடையானுக்கு நாச்சியார் திருக்கோலத்தும் போது கண்ணனும் பெரிய பெருமாள்ன்ற மாதிரி திருவேங்கடமுடையான் மலையப்ப சுவாமி நாச்சியார் திருக்கோலத்தோட 2 பேருமா தான் வருவா. அன்னைக்கு இரவு தான் கருட சேவை. அந்த கருட சேவைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மூலவர் திருவேங்கடமுடையானுடைய திருவாபரணங்கள் மொத்தத்தையும் சகஸ்ரநாம மாலை, மகரகண்டி மாலை 1 வருஷமா சாத்தின்னு இருக்காரு இல்லையா, அந்த எல்லா திருவாபரணங்களையும் களைஞ்சி திருவேங்கடமுடையான் பிரம்மோற்சவ காலத்துல கருட சேவையும் போது அந்த பெருமாள் சாத்திப்பாராம். ஏன்னு கேட்டீங்கன்னா மூலவர்கிட்ட போய் அந்த பெருமாள் திருவாபரணங்கள் சேவிக்க முடியலையேன்னு மனசுல வேதனைப்படுறவா, நான் எல்லாருக்கும் அவருடைய திருவாபரணத்தை சாத்தின்னு நான் சாமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இன்னைக்கும் பெருமாள் மகரகண்டி மாலையோட சகசநாம மாலையோட அந்த புது கொடையோட அவ்வளவு ஆச்சரியமான ஒரு சேவைகளை நம்ம இந்த திருப்பதி பெருமாள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எவ்வளவு அழகா பாருங்கோ, அந்த 5ஆம் நாள் அன்னைக்கு பெருமாளுக்கு கருட சேவை. இந்த கருட சேவை ஆகப்பட்டது எப்படி பாருங்கோ, இருக்கிறதுலயே பெரிய திருவடி சிறிய திருவடின்னு நம்ம சொல்றோம். பெரிய திருவடி ஆகப்பட்டது கருடன், சிறிய திருவடி ஆகப்பட்டது ஆஞ்சநேயர். அப்படி இருக்க ஒரு காலகட்டத்துல அந்த பெரிய திருவடியை போற்றக்கூடிய கருடனை நினைச்சு நம்ம ஒவ்வொரு வியாழக்கிழமைக்கும் 2 விளக்கு ஆத்துல ஏற்றி வச்சாலே போதுமா, சுபிஷம். கருடனை நினைச்சாலே, படிக்காத குழந்தைகளா இருந்தா கூட அந்த கருடனை நினைச்சு ஐயர்வேரை நினைச்சு விளக்கேற்றி வச்சா அந்த குழந்தைகளுக்கு படிப்பு வந்துடும். அந்த மாதிரி ஆகப்பட்ட ஒரு பெரிய கருடனோட ஆஜானு பவனா அந்த திருவேங்கடமுடையான் மலையப்பன் பிரம்மோற்சவ காலகட்டத்துல எவ்வளவு அழகான ஒரு கருட சபையோட அந்த கொடையை சமர்ப்பிக்கும் போது நீங்க பார்க்கணுமே, லட்சக்கணக்கில் இருக்கிற சேவார்த்திகள், லட்சக்கணக்கில் இருக்கக்கூடிய அடியார்கள், பக்தர்கள் அத்தனை பேருமே கோவிந்தா 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 தான். திரும்ப சனம் அத்தனை இடத்துலயுமே கோவிந்தா தான். அவ இருக்கிற இடத்துல ஒரு வெத்தலைப்பாக்கு பழத்தை வச்சு தட்டுல கற்பூரத்தை ஏற்றி அந்த பெருமாள் மலையப்பனுக்கு காட்டுவா. உன் அனுக்கிரகம் எங்களுக்கு வேணுப்பா, உன்னுடைய கடாட்சம் எனக்கு வேணும்ப்பா அப்படின்னு அவர் சொல்ற போது பார்க்கணுமே, அந்த
ராமநாமம் எப்படிலாம் எல்லா இடத்துலயும் ஒலிக்கிறதோ அந்த மாதிரி இந்த கோவிந்தா கோவிந்தான்ற ஒரு நாமம் எல்லா இடத்துலயும் ஒலிக்கும். அப்படிப்பட்ட ஒரு கஷேத்திரத்துல அந்த 5ஆம் நாள் அன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு கருட சேவையாகப்பட்டது ரொம்ப ரொம்ப விசேஷத்தை தரக்கூடியது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 6ஆம் நாள் அன்னைக்கு சிறிய திருவடியோட பெருமாள் காத்தால அனுமந்த வாகனத்துல ஏழ்வர். அந்த அனுமந்த வாகனத்துல பெருமாள் ராமர் திருக்கோலத்தோட ஏழ்வர். அபயஸ்தம் மட்டும் கிடையாது, கையில வில்லோட கதையோடன்ற மாதிரி அந்த வில்ல வச்சுட்டு ராமர் திருக்கோலத்தோட திருவேங்கடமுடியான் ஏழ்வாராம். அதே மாதிரி ஆகப்பட்ட திருத்தேர், அந்த தேருக்கு பார்க்கணுமே உபயநாச்சிமாரோட தேர் நடை. நம்ம அடுத்த திவ்யதேசம் நம்ம சொல்ற மாதிரி காஞ்சிபுரம் வரதற்கு எப்படி தேர் நடை அழகோ அந்த மாதிரி இந்த திருவேங்கடமுடையானுக்கு பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், தேர் நடை ரொம்ப நன்னா இருக்கும். அவ்வளோ அழகா ஏழ்வார். தேர்ல ஏறி அந்த பெருமாள் உபயநாச்சிமாரோட அந்த தேர் 4 மாட வீதிகளிலும் வரும்போது பார்க்கணுமே, எதுக்காக தேர் இழுக்கணும்? ஊர்கோடி சேர்ந்தாதான் தேர் இழுக்க முடியும், ஒருத்தரால தேர் இழுக்கவே முடியாது. அந்த ஊர்கோடி தேர் இழுக்கணும்ன்றது பார்த்தேன் எதுக்காகனா, எல்லா அடியார்களும் இந்த திருவேங்கடமுடையானை பொறுத்த வரைக்கும் எல்லா மக்களும் அவருக்கு வேணும். இந்துசம் பொறுத்த வரைக்கும் கிடையாது, எல்லா நார்த் இந்தியன் ஆகட்டும், சவுத் இந்தியன் ஆகட்டும், அதே மாதிரி எல்லா ஜாதியில இருக்கிறவாலும் அந்த திருவேங்கடமுடையானை பார்த்தேன்னா சேவிக்க வருவா. ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி பேரு. நம்மளை பொறுத்தவரையும் நம்ம தென்னாட்டு சம்பிரதாயத்துல சீனிவாசர் மலையப்பன் சொல்றோம். இதே வட மாநிலத்தில் இருக்க சேவிக்கிறவா பாலாஜி. அவளுடைய பேர் தான் மாறுறதை தவிர அந்த பெருமாள் ஒரே பெருமாள் தான் அத்தனை பேருக்கு சேவை சாதிக்கிறார். நான் போய் பாலாஜியை சேவிச்சுட்டு வரேன், நான் போய் பாலாஜியை தரிசனம் பண்ணிட்டு வரேன். அந்த மாதிரி ஒவ்வொரு பெருமாளுக்கும் இந்த பெருமாளை சேவிக்கும் போது பார்க்கணுமே, ஒவ்வொரு பெருமாளுக்கும் அந்த கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய விஷயத்துல அடியார்களுக்கு கடாட்சத்தை கொடுக்கிறார்.